ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. நிலவாசல்கிட்டையும் நம்ம வாஷ் பண்ணி எல்லாத்தையும் பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய கேஸ் மேடை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் துளசி மாடைக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். துளசி மாடைக்கிட்டே எப்போவுமே எவ்ரி வெள்ளிக்கிழமை மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு இது போல் ஒரு விளக்கேற்றி வச்சு கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சு பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துடுவேன். என்னால் செவ்வாய்க்கிழமை பண்ண முடியலன்னா கூட ஒரு விளக்கு மட்டும் போய் ஏற்றி வச்சுட்டு வருவேன். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் அந்த செடிக்கு துளசிக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சு விளக்கேற்றிட்டு வர்றது தான் என்னுடைய பழக்கம். எப்போவுமே காலையில் குளித்ததுமே தலைக்கு குளிச்சுட்டு போய்ட்டு துளசிக்கிட்ட வழிபாடு பண்ணிட்டு வருவேன். இது ரொம்ப 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 நல்ல விஷயம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம். துளசி வெளியே வாசலில் வைக்கிறதே ரொம்ப சுபிக்ஷமான விஷயம். நம்ம வீட்டுக்கு நிறைய குட் வைப்ஸ் குட் எனர்ஜி எல்லாமே இந்த துளசி மாடம் மூலயமா ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் நிலவாசலில் பூஜை பண்ணுறதுமே நம்ம ராகு பகவானுக்கு பூஜை பண்ணுறதாக தான் குறிக்கும். ராகு பகவான்றது அனைத்து பொருட்களையும் ஈர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை சுக்கிரனை நம்ம வாசலில் சுக்கிர பகவானுக்கு எதெல்லாம் உகந்ததோ அதை நம்ம வாசலில் கட்டி வைக்கிறது நல்லது. இப்போ சோழி பார்த்திங்கன்னா கடல்லேருந்து எடுத்ததுனால அந்த சோழியை கட்டி வைக்கலாம் வாசலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த முடிச்சு மாதிரி எலுமிச்சப்பழம்லாம் சிலர் கட்டி வைப்பாங்க வாசலில். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு எலுமிச்சப்பழம் வேணுந்தீங்கன்னா அதை வாசலில் கட்டாதீங்க. அதை நம்ம வாசலுக்கு பக்கத்தில் வெளியே ஒரு இடம் மாதிரி இருக்கும் இல்லையா, வராண்டாவில் அங்கெங்கன்னா ஓரமாக கூட நம்ம கட்டி வைக்கலாம். நம்ம வாசப்படியில் வாசக்காலில் தான் எதையுமே செய்யக்கூடாது. அதாவது ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர் தோரணம் அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. மிக மிக சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த மாவிலை தோரணம். மாவிலை நம்ம கட்டலாம். சுக்கிரனும் ராகுவும் சேரும்போது நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஆன்மீக தகவல்லேருந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நீங்கள் அருகம்புல் விநாயகருக்கு தான் சாத்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விநாயகருக்கு தான் நம்ம வச்சு படைச்சி சாத்தணும். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வாசலில் கட்டக்கூடாது. அப்படி சாத்தும் போது அது கேதுவாக மாறிடும். ராகுவும் கேதுவும் சேர்ந்தாலே நம்ம வீட்டில் சண்டை பிரச்சனை அது போல் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. வெற்றிலையும் அதே போல் தான். வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு அதோடைய பலன் கிடைக்கும். நம்ம வெறும் வெத்தலையை மட்டும் நம்ம வாசப்படியில் வச்சு அலங்காரம் பண்ணக்கூடாது. மாவிலை அலங்காரம் பண்ணலாம். மஞ்சள் பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்களால் அலங்காரம் பண்ணலாம். மஞ்சள் குங்குமம் வைத்து கோலம் போட்டு விளக்கேற்றி அலங்காரம் பண்ணலாம். நீங்கள் நிறைய அலங்காரம் பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஈர்க்கப்பட்டு வீட்டில் எதனால் பிரச்சனை, எதனால் சண்டை, எதனால் உடம்பு சரியாக போகுது எதுவுமே நமக்கு சரியாக தெரிய வராது. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணதுனால தான் இந்த பிரச்சனைன்றதை நம்மளே கண்டுபிடிப்போம். ஸோ இப்படி சிம்பிளாக பூஜை பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். ஆர்டிஃபிஷியலான விஷயத்தை வச்சு நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஸோ பிளான்ட்லாம் கூட பார்த்திங்கன்னா செடினா கூட துளசி ஆலிவேரா அந்த மாதிரி வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது திருஷ்டியும் எடுக்கும் இந்த ஆலிவேரா செடினா. எப்பயும் போலேயே நம்ம மாக்கோலம் போடுறது வழக்கம். அதனால் நம்ம அடுப்படியில் மாக்கோலம் போட்டுடலான்ட்டு ரெடி பண்ணி காலையில் வாஷ் பண்ணிட்டு போனது கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மாக்கோலம் போட்டால் அழகாக இருக்கும். இந்த மாக்கோலம் கூட நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அந்த மஞ்சள் குங்குமத்தோட அந்த அடுப்படி நீங்கள் யூஸ் பண்ணவே உங்களுக்கு தோணாது. அதாவது போயிட்டு கேஸ் பற்ற வைக்கும் போதெல்லாம் ஏதாவது சிந்திடாமல் பால் சிந்தாமல் அப்படி தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கும். ஸோ இப்படி வார வெள்ளிக்கிழமை இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அன்னபூரணியும் நான் வெள்ளிக்கிழமை வழிபடுவேன். அவங்களுக்கும் அந்த இடத்துல கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணால் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு பூஜை வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடுவேன். இது கண்டிப்பாக செய்யக்கூடிய வேலை. மற்ற வேலையை கூட நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ துணி கூட காய போடணுன்னா நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூட காய போட்டுக்குவேன். இந்த பூஜை டைம் பூஜையை மட்டும் முடிச்சிடுவேன். ஸோ எப்பயும் போலேயே நம்ம இங்கே ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு அன்னபூர்ணிக்கு பூ போட்டு விளக்கேற்றிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிம்பிளாக பூஜை பண்ணிடலாம். நாளைக்கு கிருத்திகை, தை கிருத்திகை. ஸோ நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் வடை பாயசம் பொங்கல் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும் முருகருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ திருமண பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எனக்கு தேவையான விளக்கு இப்போ தான் பொங்கலுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணேன். இருந்தாலும் நம்ம நாளைக்கு கும்பிட்றோன்னு சொல்லிட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு முக்கியமான விளக்கெல்லாம் எடுத்து காலையில் வாஷ் பண்ணிடலாம்.
வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு சாப்பாடெலாம் செஞ்சு நம்ம மதியம்குள்ளே படைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை நான் செஞ்சு படைக்கும் போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்போவுமே கிருத்திகைக்கு நான் வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரேன். ஒரு வழிபாடு நம்ம செய்யும் போதும் நம்ம கடவுள்கிட்ட ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம். கண்டிப்பாக வேண்டுதல் வைக்காமல் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ முருகர்கிட்டையும் மிகப்பெரிய வேண்டுதல் இருக்குது. அதுக்காக நான் வெற்றிலை தீபம் போட்டு கிருத்திகைக்கு வழிபட்டுட்டு வரேன். தலைக்கெலாம் குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு பூஜை பொருள்லாம் ரெடி பண்ணி என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செஞ்சு நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். ஸோ முருகருக்குன்னு பார்த்திங்கன்னா பால் பாயாசம், லெமன் சாதம், புளி சாதம், அவர் வந்து 6 முகம் உடையவர் இல்லையா, அவருக்கு வந்து நெய்வேத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தோடைய வம்சத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நெய்வேத்தியெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு முகத்துக்கு வந்து இந்த மாதிரி பால் பாயாசம் அந்த மாதிரிலாம் செய்யணும். 2வது வந்து அவர் கோவமாக இருப்பார், அப்படிலாம் ஒரு சில விஷயம் நான் பார்த்தேன். அதுபோல் அவருக்கு தயிர் சாதம், அப்புறம் பொங்கல், இதெல்லாம் அவருக்காக நெய்வேத்தியமாக படைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் பார்த்தேன். பட் நம்மளால் எல்லாமே செய்ய முடியலனாலும் கற்கண்டு சாதம் அதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. நம்மளால் எதுவுமே செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு பால் பாயாசம் செஞ்சு இல்லை சக்கரை பொங்கல் ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து வடை பாயசமே செஞ்சு சாமி கும்பிடுவோம். ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருக்கணும், ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போகாமல் இருந்தால் பொறுமையாக வடை பாயசம் செஞ்சு நம்ம இலை போட்டு படைக்கலாம். அதுக்கு வந்து யாருமே வீட்டில் இல்லாமல் தனியாக செய்யணுன்னா எனக்குமே அது பிடிக்காது. எல்லோரும் வர லேட் ஆகிடுமா, ஸோ நம்ம காலையிலே சாமி கும்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கும்போது செஞ்சு நாங்கள் கும்பிடுவோம். எப்போவுமே இப்படி தான் சிம்பிளாக. அந்த மாயில் பார்த்திங்கன்னா அது காஞ்சு போனாலும் நம்ம அதை உடனே தூக்கி போடணும்னு இல்லை. இப்போ தான் பொங்கலுக்கு தான் நாங்கள் அதை வச்சோம். அதே மாதிரி உள்ளே வந்து கிரகலக்ஷ்மி நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் தூபம் ஆராதனை தீபம் அதெல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு வந்து இது போல் பட்டெல்லாம் போடுங்க. நீங்கள் பட்டை போட்டு குங்குமம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப. இந்த தோரணம் நான் ஏன் இங்கே கட்டியிருக்கேன்னா இது கிச்சனோட வாசல் தான், அதனால தான் உள்ளே கட்டியிருக்கேன். நம்மளுடைய நிலவாசல் நம்மளுடைய கதவு இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம எதையுமே ஆர்டிஃபிஷியல் பண்ணவே கூடாது. இது கூட சாமி ஃபோட்டோன்றதுனால தான் நான் அது மேலே வச்சுருக்கேன். ஸோ கிருத்திகை அன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் நான் கண்டிப்பாக கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் போயிட்டு கோயிலில் இருக்கிற கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி இந்த கஷ்டம் இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் நீ தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு, அப்பா எல்லா பிரச்சனையும் நம்ம கடவுள்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், எல்லாம் தீந்துரும் அப்படின்ற மனசு நிறைவோடு இருப்போம். நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகன் வந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகன் தெரியுதோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் விளக்கேற்றும் போது சொல்லலாம். இப்போ தீபம் ஏற்றும் போது கூட லக்ஷ்மியே போற்றி, தனலக்ஷ்மியை போற்றி, விஜயலக்ஷ்மியை போற்றி, தானியலக்ஷ்மியை போற்றின்னு அந்த லக்ஷ்மியோட போற்றி 108 போற்றியில் உங்களுக்கு எத்தனை போற்றி தெரியுதோ அந்த போற்றியை சொல்லுங்கள். விநாயகர் துதி சொல்லுங்கள். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, அப்பா ஞான பண்டிதா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினை இல்லை, அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகன்லாம் வீட்டில் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வாயிலேருந்து வரும்போது அது ரொம்ப ரொம்ப நிறைய பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே ஸ்லோகன் போட்டு தான் சாமிக்கு விளக்கேற்றுவேனே. இந்த அரளிப்பூலாம் நான் இங்கே தான் போய் பறிச்சுட்டு வருவேன். நிறைய அரளிப்பூ வந்து இந்த பக்கத்தில் ஒரு சின்னதாக குளம் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் நிறைய அரளிப்பூ இருக்கும், பறிச்சுட்டு வருவேன். நாங்கள் வந்து காணுமங்களுக்கு பசங்களை கூட்டிகிட்டு சென்னை சில்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஃபன்வால் போயிருந்தோம். அவங்க என்ஜாய் பண்ணட்டும், வருஷத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கேம்லாம் ப்ளே பண்ணிவிட்டு வருவாங்க. நம்ம வந்து ரொம்ப லாங்காக ட்ரிப்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன். குழந்தைங்கள வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அது வரைக்கும் தான் நாங்கள் போவோம், என்ஜாய் பண்ணுவோம், விளையாடிட்டு வந்துடுவோம். அதிகமாக வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இவங்களுக்கு கேம்னால் நம்ம அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கேம் வந்து அவங்க உள்ளேயே ப்ளே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். அந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூப்பன் கார்டு மாதிரி வரும். ஒரு கேமும் நம்ம விளையாடுறதை பொறுத்து அந்த கார்டெலாம் வரும். அந்த கார்டை கலெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு கார்டுக்கும் இப்போ 100 கார்டு கலெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சின்ன டெடி பியரு, பாக்ஸு அந்த மாதிரி கிஃப்டாக கொடுப்பாங்க. அது போல் தான் நாங்கள் எப்போவுமே லாஸ்ட் டைம் போனப்போ நாங்கள் ஒரு 80 கார்டு வந்து வின் பண்ணோம். இந்த டைம் நாங்கள் நிறைய வின் பண்ணோம். 220 கார்டு வின் பண்ணோம், மொத்தம் 300 கார்ட்ஸு. ஸோ பசங்க விளையாடுறதுல ஒரு 10 கார்டு தான் அவங்க வாங்கினாங்க, விளையாடினாங்க. அந்த பைக் ரேஸு அதெல்லாம் ஓட்டினாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து விளையாட தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவங்க விளையாடினதுனால கொஞ்சம் கார்டு வந்து கிடச்சிது. நான் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணேன், அதில் வந்து 30 கார்டு கிடச்சிது. என் ஹஸ்பண்ட் ஒரு ப்ளே பண்ணார், அதாவது லக்கி கேம் அது. அதில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கார்டு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே கேமை நான் திரும்பவும் ப்ளே எதில் வருது பாரு.
அடி 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 அதே தேர்டு இந்த லக்கி கேம் தான் அவர் ப்ளே பண்ணார். இது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். நமக்கு எந்த பாக்ஸில் 100 டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ அந்த மற்ற பாக்ஸ் எல்லாமே அது எடுத்துக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஓப்பன் பண்ண பாக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு. இதில் தான் 100 வந்து நாங்கள் காயின் வின் பண்ணோம். பாப்பா தான் 12 நம்பர் சூஸ் பண்ணால் அந்த நம்பருக்கு வந்து 100 காயின்ஸ் இருந்தது. அது லாஸ்ட்டாக வின் பண்ணிட்டோம். இதோட நாங்கள் இந்த விளாக் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.